This is a slow animation video with gentle colors, totally safe for your kids. அர்ஜுனா அவனோட கிளாஸ் ரூம்ல உட்காந்து அவனோட ஷூலேஸை பொறுமையா கட்டிட்டு இருந்தான். கிளாஸ் ரூம் ரொம்ப சத்தமா இருந்துச்சு. சில பசங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் அவங்க வரைஞ்ச டிராயிங்கை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் அவங்க நோட் புக் வச்சு பேசிட்டு இருந்தாங்க. அர்ஜுனா இது எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருந்தான். மீரா அவளோட டிராயிங்க எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தா. ராணி அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருந்தா. கண்ணன் டீச்சர் கேட்ட குவெஸ்டினுக்கு எந்த தயக்கமும் இல்லாம தைரியமா ஆன்சர் பண்ணிட்டு இருந்தான். அர்ஜுனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோகமா நின்னுட்டான். இங்க எல்லாருமே என்னை விட திறமைசாலியா இருக்காங்கன்னு அவனுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டான். அத வெளியில காட்டாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலா பேசிட்டு இருந்தான். ஆனா உள்ளுக்குள்ள இந்த எண்ணம் அவன் மனசுல வந்துடுச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு அர்ஜுனா பொறுமையா அவனோட வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தான். அங்க அவனோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மரத்துக்கு கீழே கிருஷ்ணா அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் அர்ஜுனாக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கிருஷ்ணா அர்ஜுனாவை பார்த்தாரு. ஆனா எதுவுமே கேட்கல. கொஞ்ச நேரம் அப்புறம் அர்ஜுனா கிருஷ்ணா கிட்ட கேட்டான், கிருஷ்ணா, என்னை விட மற்ற எல்லாருமே பெட்டர்னு எனக்கு ஏன் தோணுது? கிருஷ்ணா அதுக்கு பொறுமையா அர்ஜுன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. உன்னை விட யார் பெட்டர்னு உனக்கு தோணுது அர்ஜுனா? அர்ஜுனா கொஞ்சம் கூட யோசிக்காம ராணின்னு சொன்னான். அவ கிளாஸ்ல எல்லார்கிட்டையும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறா. அவ என்னை விட திறமைசாலின்னு சொன்னான். கிருஷ்ணா சரி அர்ஜுனா, வா ராணி கிட்ட போய் நம்ம பேசலான்னு சொன்னாரு. அவங்க ரெண்டு பேரும் ராணிய பார்க்க போனாங்க. ராணி கிரவுண்ட பார்த்துட்டு தனியா உட்காந்துட்டு இருந்தா. கிருஷ்ணா அர்ஜுனாட்ட கேட்ட அதே கேள்விய ராணி கிட்ட கேட்டாரு. ராணி, உன்னை விட யாராவது பெட்டர்னு உனக்கு தோணுதா? ராணியும் யோசிக்காம, ஆமாம் கிருஷ்ணா, மீரா என்னை விட திறமைசாலி. அவ ரொம்ப நல்லா டிராயிங் வரையறா. சரி வாங்க நாம மீராவை போய் பார்க்கலான்னு கிருஷ்ணா சொன்னாரு. மீரா அவளோட வீட்டுல டிராயிங் பண்ணிட்டு இருந்தா. ஒரே டிராயிங்க திருப்பி திருப்பி பர்ஃபெக்டா வர வரைக்கும் வரைஞ்சிட்டு இருந்தா. அப்போ கிருஷ்ணா மீரா கிட்டையும் அதே கேள்வியை கேட்டாரு. உன்னை விட யாராவது பெட்டர்னு உனக்கு தோணுதா மீரா? கண்ணன் ரொம்ப திறமைசாலி கிருஷ்ணா. அவன் தப்பே பண்ண மாட்டான். டீச்சர் எல்லாருக்குமே அவனை தான் பிடிக்கும். உடனே கிருஷ்ணா சரி வாங்க நாம கண்ணனை போய் பார்க்கலான்னு சொன்னாரு. கண்ணனோட வீட்டுக்கு போனாங்க. கண்ணன் அவனோட பெட்ல படுத்துட்டு இருந்தான். கிருஷ்ணா கேட்ட கேள்விக்கு கண்ணனோட பதில், என்னை விட அர்ஜுனா திறமைசாலின்னு எனக்கு தோணும். ஏன்னா அவன் எப்பவுமே எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் பயப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான். இத கேட்ட உடனே அர்ஜுனாக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. கிருஷ்ணா அர்ஜுனாவை பார்த்து கேட்டாரு, அர்ஜுனா, கண்ணனோட பதில கேட்டியா? அர்ஜுனாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அர்ஜுனா, ராணி, மீரா, கண்ணன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க.
அப்போ கிருஷ்ணா பொறுமையா சொன்னாரு, நீங்க உங்களை மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நீங்களே உங்களை பத்தி கம்மியா நினைக்கிறீங்க. நீங்க 4 பேரும் ஒருத்தரோட பேரை மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டீங்க. இப்போ இதுல யாரு பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க? யாருமே பதில் சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. மத்தவங்களை விட நான் தான் பெஸ்ட்னு நினைக்கிறதும் தப்பு, என்னை விட மத்த எல்லாருமே பெஸ்ட்னு நினைக்கிறதும் தப்பு. 2 யோசனையும் உங்களை நிம்மதியா வாழ விடாது. இது படிக்கட்டு இல்ல, ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலன்னு இருக்கிறதுக்கு. நீங்க எல்லாருமே சமமான நிலையில இருக்கீங்க. எல்லாரும் வேற வேற பாதையில வேற வேற வேகத்துல உங்களுக்கான விஷயங்களை கத்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்களை வேற ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்கிறது கரெக்டா இருக்கும்? உங்களை மற்ற யார் கூடயுமே நீங்க கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அர்ஜுனாக்கு இப்பதான் தெளிவா புரிஞ்சது. நான் என்னோட வேகத்துல எனக்கான பாதையில போயிட்டு இருக்கேன். அது எனக்கான பாதை. அதுல நான் மத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். நான் மத்தவங்களை விட பெட்டரா இல்லையான்ற யோசனை அவனோட மனசுல இருந்து போயிடுச்சு. குழந்தைங்களா, உங்க வாழ்க்கைய நீங்க மத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை நீங்க மறந்து போயிடுவீங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு பாக்குறதுக்கு பதிலா மத்தவங்க என்ன பண்றாங்க, நமக்கு ஏன் அது நடக்கல, நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சா அந்த யோசனை உங்களை நிம்மதியா இருக்க விடாது. அது உங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத யோசனை இல்லையா? உங்க கவனத்தை உங்க பாதையில வைங்க. நீங்களும் திறமைசாலிதான். உங்களுக்கும் எல்லாமே கிடைக்கும். அது கிடைக்கிற நேரம் எல்லாருக்கும் மாறுபடும். எல்லாருமே சமம்ன்றத புரிஞ்சு எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்க. மற்றவங்க ஏதாச்சும் நல்ல விஷயம் பண்ணா அவங்கள பாராட்ட கத்துக்கோங்க. பொறாம படக்கூடாது. மற்றவங்களை பாராட்டுற மனசு உள்ளவங்க தான் வாழ்க்கையில நிம்மதியா வாழ்வாங்க. ஸோ எந்த பொறாமையும் எந்த கம்பேரிஷனும் இல்லாம எல்லாருமே சமம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். உங்க டைம் வர வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. சிந்திச்சு பாருங்க. தி எண்ட்.